செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்தைய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். அடுத்து இந்த வார்த்தை ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். முதல் ராசி பலன்கள். மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உடல் உஷ்ணமடையும், காரமான பொருட்களையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் நிறைய தொழில்துறையில அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் முயற்சி செய்தால் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். 4ஆம் இடத்திலே குருவான் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 8ஆம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இருப்பது இந்த வாரத்திலே அலைச்சல் இருக்கும். வெளியிடங்களுக்கு அல்லது வெளியூருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 11ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயங்களும் ஆகும் என்றுதான் இருக்கிறது. மேலும் தொழிலாதிபதி விரயஸ்தானத்திலே இருப்பது தொழில்துறையில எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயங்கள் ஆகும். மேலும் தொழில்துறையில இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் விரும்பிய இடத்திலேயே அந்த இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால், மேஷராசிலே பிறந்த அசுனியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபெருமானுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு 7.5 சனியாக 12ஆம் இடத்துல சனிபான் இருப்பது உங்களுக்கு தூக்க குறைவை கொடுக்கும். மேலும் தொழில்துறையில அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும், அல்லது நல்ல தீபம் வைக்கலாம். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக மேஷராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். எல்லா இடத்திலும் போட்டிகள் இருக்கும். போட்டி பொறாமை இந்த வாரம் மிக மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதுவரை போட்டி இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆரம்பித்த பிறகு போட்டி அதிகமாகும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டகமும் இருக்கிறது. இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:47 முதல் நவம்பர் 24 திங்கட்கிழமை மறுநாள் விடியற்காலை, அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:27 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசிலே பிறந்தவர்கள் நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 24 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சகதியிலே இருந்து வக்கரம் அடைந்திருக்கிறார். ஆகவே திடீரென்று தைரியமாக இருக்கிறீர்கள், திடீரென்று தைரியம் குறைந்து இருக்கும். ஆகவே தைரியமாக செயல்படுங்கள், வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் போட்டி பலமாகத்தான் அதிகமாகத்தான் இருக்கும். இந்த வாரம் கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவான் இருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். மேலும் 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
4ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. அவர்களுக்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிறு வலி வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். புதிய புதிய முயற்சிகளை செய்வீர்கள். ஆனால் தொய்வு ஏற்பட்டுத்தான் அதன் பிறகு உங்களுக்கு நன்றாக இருக்கும். 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. பண விஷயத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருப்பது மனைவி உங்கள் மீது இந்த வாரம் ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். அதாவது ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் புருஷனும் உங்களுக்கு மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள். இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். லாபஸ்தானத்திலே தொழிலாதிபதி சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். நல்ல லாபமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் லாபத்தை வைத்து தொழிலை விருத்தி செய்யலாம் அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 புதன்கிழமை மட்டும் நல்ல நாள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் நன்மைகளை பெறுவதற்காக, பிரச்சனைகள் நீங்குவதற்காக, தொழில்துறையிலே போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு, அதாவது பெருமாள் கோயில் தாயாருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரனுடன் இருக்கிறார். கடந்த சில நாட்களாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து போட்டியையும் பொறாமையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தால், மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடுகள் இந்த வாரம் நீங்கும் என்று உறுதியாக நம்பலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இனிமேல் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். நீங்களும் குழந்தைகள் மீது அன்பை செலுத்துவீர்கள். பரஸ்பரம் நட்பு உண்டாகும். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம். அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது இந்த வாரம் புதிய முயற்சிகள் தொழில்துறையில நடக்கும். பண வரவும் காத்திருக்கிறது. ஆனால் சந்திராஷ்டகம் இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:27 முதல் நவம்பர் 27 வியாழக்கிழமை பகல் 2:07 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல குருபான் இருப்பது தனவரவு இருக்கிறது. ஆனால் சந்திராஷ்ட தினத்தில் மாத்திரம் சிறிது தொய்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது இளைய மூத்த சகோதரருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்படும் என்று இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருப்பது இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடப்பார்கள். நண்பர்கள் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருப்பது உடல் உஷ்ணம் அடையும். காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் மேலும் அதை அதிகமாக உபயோகப்படுத்துவதையும் முடிந்தவர்களும் தவிர்த்து கொண்டது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சனிபான் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறை அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் வெற்றி பெறாது. 2-3 முறை முயற்சி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் இறுதி வெற்றி உங்கள் பக்கமே இருக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. கடந்த 2-3 வாரங்களை விட இந்த வாரம் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கும் நவம்பர் 23, புனர்பூசத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்குமே இந்த வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நல்ல நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இருப்பது உடல் உஷ்ணமடையும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும்.
இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே குரு பகவான் உச்சகதியிலே இருக்கிறார். நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். இருந்தாலும் சிறிது சங்கடங்களும் கூடவே வரும். தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக நினைத்ததை ஓரளவு சாதிக்க முடியும். இந்த வாரம் கடகராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 வியாழக்கிழமை, இந்த வார கடைசியிலே நவம்பர் 27 வியாழக்கிழமை பகல் 2:07 முதல் நவம்பர் 29 சனிக்கிழமை இரவு 8:35 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் வந்து நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை, நவம்பர் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த வார கடைசியிலே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது தெய்வ படம் இருக்கிறது. அதன் மூலமாக கஷ்டப்பட்டு நினைத்தே சாதிப்பீர்கள். 2ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால், அதுவும் பகைப்பட்டிருப்பதால் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. எந்த பேச்சாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். தேவையில்லாத பகை பெறக்கூடிய வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் புதன் சுக்கரன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். இந்த வாரம் தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வார ஆரம்பத்தில் தெரியும். ஆனால் கடைசியிலே தொய்வுகள் ஏற்படும். இந்த வார ஆரம்பத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேச நினைப்பவர்கள் ஓரளவு பேசலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். 8ஆம் இடத்தில் ராகு பாணி இருந்தாலும் லக்னத்தில் குரு பாணி இருக்கும் வரை 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுக்கு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்தில் சனிபான் வக்ரகதியிலே இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். ஆகவே அவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் இந்த வாரம் கடகராசியிலே பிறந்த நல்ல நாள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது சிறு அளவில் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசி ஓரளவு நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம், அல்லது புது வாகனங்களை வாங்குவதற்கான முயற்சிகளை செய்யலாம். அஷ்டம சனி இருந்தாலும் செவ்வாய் 4ஆம் இடத்திலே உங்கள் லக்னாதிபதியுடன் சேர்ந்திருந்து குருவால் பார்க்கப்படுவதால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து உங்கள் ராசிலேயே கேது பகவான் இருப்பது மனக்குழப்பங்கள். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் மனக்குழப்பங்கள், சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் குழப்பம் அடைய வேண்டாம், வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருப்பது பலவிதத்திலும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்துல புதன் சுக்கரன் இருப்பது நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மேலும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நன்மையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை. உங்களுக்கும் சிறு அளவில் மூட்டு வலி வர வைப்பதற்கு உங்களுக்கு பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சங்கடங்கள், கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது செலவனங்களாகும். அந்த செலவனங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் சிம்மராசிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது.
ஆகவே ஆரோக்கியத்தில் சிறு அளவிலே, அதுவும் முக்கியமாக மூட்டு வலிகள், கை கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வந்து சரியாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கெல்லாம் பிராயச்சித்தமாக அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வக்கரகதியிலே சுக்கிரன் இருக்கிறார். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தினுடைய பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். 3ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் குருடைய பார்வை பிரச்சனைகளை சரி செய்யும். மேலும் தைரியம், கீர்த்தி, புகழ் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலான பணத்தை வைத்து சுபகாரியங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். மேலும் தொழில்துறையை விருத்தி செய்து கொள்ளலாம். 7ஆம் இடத்துல சனிபகவான் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மனைவிக்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. என்றால் 7ஆம் இடத்துல சனிபகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் மனைவிக்கு சிறு அளவிலே உடல் வலிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், ஒரு காரியங்கள் செய்வது நடப்பதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது. வெளியில சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை செய்தால் அது நடைபெறாது. வெளியில் சொல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மனைவியால் தன லாபம் காத்திருக்கிறது. 12ஆம் இடத்துல கேதுவான இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் கன்னிராசிலே பிறந்து நல்லா கன்னிராசிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வக்கர பார்வையிலே இருப்பதனால் வக்கரகதியிலே உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், ஒரு காரியங்கள் செய்வதற்கு முன்பாக சொன்னால் அது நடைபெறாது. என்றால் வக்கரகதியிலே வக்கரத்தனமாக சனி பார்வை. அதற்கு பரிகாரமாக கண்டக சனி என்று சனி இருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். உடைய சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். புதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருப்பது மழை காலத்திலே நீங்கள் வெளியில செல்லக்கூடாது. சென்றால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சளி, காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இருப்பது நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். கண்களிலும் பற்களிலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும். ஆனால் குருடைய பார்வை, அதற்குரிய தக்க மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது குழந்தைகள் சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் பெரிய பிரச்சனைகள், விவாதங்கள், மேலும் சண்டை சச்சரவுகள் இருக்காது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். மேலும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்யும் துளாராசிலே பிறந்தவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். 10ஆம் இடத்துல குருவான் இருப்பது தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. தொழில் முயற்சிகள் புதிதாக எதையும் செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலையே உருவாகும். இந்த வாரம் துளாராசிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 புதன்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, பொதுவாக 10ஆம் இடத்துல குரு பதவியை பறிக்கும் என்று கூறுவார்கள். ஆனால்
குரு உச்சம் பெற்றிருப்பதால் பதவியை பறிக்காது. தொழில் செய்யும் இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெறுவதற்காக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அந்த நெய் தீபம் பகல் நேரத்தில் வைக்க வேண்டும். இதன் மூலமாக துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சூரியனுடன் தொழிலாதிபதியுடன் செவ்வாய் ஆட்சி பலமாக இருக்கிறார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் குருடைய பார்வை தேவபலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கிறது. ஆகவே நினைத்ததெல்லாம் சாதிக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். வீடு ரிப்பேர் செய்வதற்கும் ஏற்றதனமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மேலும் புதிய வாகனங்களும் வாங்கலாம். அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ பலத்தினால் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 4ஆம் இடம் ராகு பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்களுக்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள் மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் செய்தால் அவர்களும் நிம்மதியை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். மேலும் நண்பர்கள் உறவினர்களால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம். அவர்களால் பெரிய துன்பம் வராது. 5ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருப்பார்கள். பிடிப்பார்கள். அடம் பிடித்தாலும் குருடைய பார்வை இருப்பது தானாக அடங்கிவிடும். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்துல புதன் சுக்கரன் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். சுப விரயத்தின் மூலமாக நினைத்ததெல்லாம் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். எல்லா காரியமும் ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை என்று விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சிரமம் இல்லாமல் நன்மைகளை பெற முடியும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே 8ஆம் இடத்துல குருபான் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் இருந்தாலும் சரி அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் 8ஆம் இடத்துல குரு வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கு வயிற்றில் கோளாறுகள் வந்து சரியாகும். ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தைரியமாக நீங்கள் காரியங்களை செய்வீர்கள். உங்களுக்கு உள்ளூரை விட வெளியூரிலே நல்ல பெயரும் புகழும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்திலே சனிபான் வக்ரங்கதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள் மூட்டு வலிகள் முது வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. மேலும் அர்த்தாஷ்டம சனியாக சனிபான் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆனால் குருடைய பார்வை சரியாக இருந்தாலும் வக்ரகதியிலே அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதனால் உங்களுக்கும் உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு பெற முடியும். 9ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தை உங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்வார்கள். அதன்படி செயல்பட்டால் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் இருப்பது எங்கும் எதிரும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். எந்த தொழில் செய்தாலும் அலைச்சலுடன் கூடிய லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது 2 உஷ்ண கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக தூக்கமின்மை காரணமாக உடல் நலிவு ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த வாரம் தனுசு ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள்.
உத்திராடம் 1வது பாதையில் பிறந்தவர்கள் நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு அர்த்தாஷ்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அஷ்டமத்தில் குரு இருக்கிறார். இந்த 2 தோஷங்களுக்கும் பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசிக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனிபகவானுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் தெய்வ பலம் முழுமையாக இருக்கிறது. நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இந்த வாரம் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நடத்தி, விவாதம் செய்தால் அதில் வினையாக முடியும். 3ஆம் இடத்துல சனி பகவான் தான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இளைய சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நீங்கள் வெற்றியை பெற முடியும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வாரம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ சுப காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 8ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது இந்த வாரத்தில் பிரயாணங்கள் செய்யும் போது எச்சரிக்கை தேவை. அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திற்கும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கும் செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் சுக்கரன் இருப்பது தொழில்துறையிலே அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது இந்த வாரம் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதற்குரிய பரிகாரம் செய்தால் பலிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிக மிக ஏற்றத்தனமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சூரியன் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே லாபம் கிடைக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்ந்து அதில் லாபம் கிடைக்கும். இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்த உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது பிரயாணம் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மகர ராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசியில் ராகுபான் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உடல் வலிகள் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 7.5 சனியாக இருந்தாலும் தனஸ்தானத்திலே சனிபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும் என்று எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடத்திலே குருபான் இருக்கிறார். ஆகவே சாப்பிடக்கூடிய உணவு நல்ல உணவாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வயிற்று கடுப்பு, வயிற்றுப்போக்கு அல்லது வயிற்றில் சில தோஷங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முற்றிலுமாக இந்த வாரம் முக்கியமாக இனிப்பு வகைகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 7ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்துல புதன் சுக்கரன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையிலே நல்ல விருத்தியும் முன்னேற்றமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். தொழில்துறையில அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்கத்தால் அனுகூலத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரம் கும்பராசிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசிலே பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 26 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 புதன்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு
நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருப்பது உடல் வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் உங்களுக்கு வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இதற்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியில் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனிபகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் கால தாமதம் ஏற்படும். தொழில்துறையிலே அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். என்றால் உங்கள் ராசியிலே சனிபகவான் வக்ரம் பெற்றிருப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான குருவும் வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் நீங்கள் ஈட்ட முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவான் வக்ரம் பெற்றிருப்பது குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 8ஆம் இடத்தில் புதன் சுக்கன் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தையும் அடைவீர்கள். 9ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடற்பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. மேலும் சூரியன் செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது. ஆனால் பழைய வாகனத்தை ரிப்பேர் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சிறு சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக, அதாவது கீழே விழுவதற்கான வாய்ப்புகளும் சிறிது இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக இந்த வாரம் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் உடல் பலகீனம் சிறிது அளவில் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுவதுதான் மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் மீனராசியிலே பிறந்த நாட்கள், மீனராசியிலே பிறந்த பூரட்டாத நாளகப்பாத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 26 புதன்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 27 வியாழக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரகதியிலே இருப்பதனால் உடல் பலகீனம், மேலும் உங்களுக்கு அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். உடல் வலிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசியிலே நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.